வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், ஒளி தத்துவ முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல், மிகைப்படுத்தாமல் ஜோதிட கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி நேயர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது, இந்த 12 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்களும் பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, ராசியிலே சனி, 3ஆம் இடத்துல குரு. அதாவது எல்லா 4 ஆண்டு கிரகங்களும் ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு புதிய முயற்சிகளும் வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்களும் செய்யாமல் இருக்கிறத ஓட்டிகிட்டு இருக்கிறதே நல்ல விஷயம் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஒரு இடம் மாறுதல் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும். புதுசாக ஒரு நபர் வராரு, அவரோட நம்ம சேர்ந்து பங்குதாரர் ஒரு முறையில் நம்ம ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னாலும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க பசங்க, அந்த ஸ்கூல் விட்டு வேறு ஸ்கூல் மாற்றலான்னாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அந்த ஸ்கூல் அந்த குழந்தைக்கு செட் ஆகாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2024 முதல் 4 மாதங்கள் ஒரு மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான இல்லாமல் ஏதோ ஒரு இக்கனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பேட் கர்மா, பாவத்துமான கர்மாவை கலைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் என்று நீங்கள் அறிய கொள்ள வேண்டும். இதில் எதிர்பாலினத்தில் புதுசாக பழகிறது, அவங்கள நண்பர்லேருந்து காதலராக மாறுறது, அல்லது திடீர்னு ஒருத்தர் அறிமுகம் மாறார், அவரை நம்பி நம்ம ஏதோ செய்கிறது, அது மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். போய் ஒரு பேங்க்கில் அவங்களுக்காக போய் ஒரு கேரண்டி பண்ணி கொடுக்குறது, ஒருத்தருக்காக ஒரு ஃப்ரெண்டுக்காக போய் ஒரு பணத்தை கொடுக்குறதுனா அந்த பணத்தை மறக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருவார். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, அதிகமாக அடுத்தவங்க விஷயத்துக்கு போகாமல் வாயை கட்டி வயிற்ற கட்டி வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே போய் பைசல் பண்ணுறோம், பஞ்சாயத்து பண்ணுறோம், மனம் என்னென்ன சொல்லுதோ எல்லாமே பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா சில சிக்கலில் மாட்டிப்போங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான். ஏன்னா கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே நமக்கு ஒரு சனி வரும்பொழுது நம்ம கிளாரிட்டி இருக்காது. ஆனால் நம்ம கிளாரிட்டியோடு இருக்கிறோன்னு நினச்சிப்போம், ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் நம்பி இந்த நேரத்தில் நம்ம பண்ண வேண்டாங்கிற நீங்களே அவேர்னஸோடு நீங்கள் மாறினீங்கன்னா தான் நீங்கள் திருப்பி பார்க்குறப்ப நம்ம ஏன் செஞ்சோம், ஏன் அதுக்குள்ளே போனோம், அந்த பர்சனோட நம்ம ஏன் தொடர்பில் போனோம், ஏன் அந்த காரியத்தை செஞ்சோங்கிற அந்த மன வருத்தங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ரீதியான தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள், நாம் யாருக்கு கொடுத்தோமோ அந்த பணம் வராது, ஆனால் நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவன் கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பேங்க் தொல்லைகள், ஃபினான்ஷியல் தொல்லைகள், எந்தெந்த கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த வயசில் இருக்காங்களோ அந்த வயசுக்கு ஏற்ற வாழ்க்கை சூழ்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அது தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு பெருசாக படாது. ஆனால் தசாபுக்திகள் 8, 6 தசாபுக்திகள் கொஞ்சம் பாவத்துமான திசைகள் வரும்பொழுது நல்லாவே நமக்கு அந்த பிஞ்ச் தெரியும். ஏப்ரல் மாதம் 2024 அப்புறம் மே மாதத்துலேருந்து கடைசி 8 மாதம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு ஓரளவுக்கு வேலை தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறந்துருச்சுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுப்பாரு. ஒரு மூச்சு விடுற அளவுக்காச்சும் நமக்கு கொடுத்தாருங்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் முதல் படித்ததோட அடுத்த அகாடமிக் இயர் 2024 ஜூனுக்கு மேலே வரக்கூடிய அகாடமிக் இயரில் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு இடம் மாறுதல், ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனத்தில் ஒரு புதுப்பிக்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் தாயார் இது வரைக்கும் உடம்பு ரீதியான தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் பண்ணிகிட்டு இருந்தோம்னாலும் 24 மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லாமே கொஞ்சம் வேலை, தொழில், நண்பர்கள் வட்டாரம், பழக்க வழக்கங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் தணிஞ்சு ஓரளவுக்கு பெட்டராகிறதுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் கொடுக்குதுங்க. ஸோ முதல் ஒரு 4-5 மாதம் பார்த்திங்கன்னா எல்லா வயசுக்காரர்களும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமற்ற பலன்களாகவும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய விஷயமாகவும், உடம்பை கவனிச்சுக்கொள்ள விஷயமாகவும், பெற்றோர்களின் உடம்பு பார்த்துக்கொள்ள விஷயமாகவும், அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் பரவாயில்லாமல் சில முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு அம்சமும், ஓரளவுக்கு இந்த லைனில் போய் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், இருக்கிற பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. பொதுவாக 2024 கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான ஒரு டைமாகவும், 100க்கு ஒரு 45-50 மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு
ஒரு மாதிரியான ஒரு சுமாரான ஆண்டாகவும், இந்த ஆண்டில் பெரிய ஒரு புதிய முயற்சிகளோ, பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உத்வேகமான சேஞ்சஸும் நீங்கள் கொண்டாடாமல் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 25, 26ல் ஜென்மசனி முடிந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும், ஒரு ஓய்வான தன்மையும், ஒரு ஸ்மூத்தான லைஃப் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.